சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் காலை 10 மணி அளவில் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். பல்வேறு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தின் உள்ளே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் நௌஷாத் தகவல்களை தர காத்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் நௌஷாத், தற்பொழுது விழா நடைபெறக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, ரசிகர்கள் நிர்வாகிகள் வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஸ். தாவேகா தொண்டர்களும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் எதிர்பார்த்த ஒன்று இன்று நடைபெற இருக்கிறது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்கிறார். அவர் தலைமையில் அமைச்சர்களும் பதவியேற்க இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பாக சமூக சேவை செய்ய வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் மிக முக்கிய ஒன்றாக தேவைப்படுகிறது என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். அந்த அதிகாரத்தை பெற இருக்கிறார் தாவேகா விஜய் அவர்கள். அதற்காக முழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேற்றிருந்தே நேரு உள்விளையாட்டு அரங்கில் அதுக்கான பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கை முழுமையாக சுற்றி காவல்துறை பாதுகாப்பு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளே வரக்கூடிய தொண்டர்களுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் கையில் அதுக்கான பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் கையில் பாஸ் கொடுக்கப்பட்டு அதற்கு ஏற்றார் போல் 5000 பேர் மட்டுமே பங்கேற்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முழுமையாக காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய முழுமையாக பரிசோதித்த பிறகு உள்ள அனுமதிக்கூடிய காட்சி நீங்க பார்க்க முடிகிறது. மேலும் இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கை பொறுத்த வரைக்குமே நம்ம ஒளிப்பதிவர் நாகார்ஜுனா காட்டும் காட்சி நீங்க பார்க்கலாம். அதாவது வரக்கூடிய முக்கியஸ்தர்கள் அமர்வதற்கு ஒரு இடமும் மேலும் அடுத்தடுத்து நம்ம வருவதற்கான இடமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பதவியேற்பு விழாவில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மேலும் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நேரு உள்ளிட்ட அரங்கை பொறுத்தவரைக்கும் அனைவரும் அமர்வதற்கு இந்த பதவியேற்பிலை பார்ப்பதற்கு முழுமையாக ஏற்பாடு செய்யப்படுவதாக பார்க்கப்படுகிறோம். இப்போதே தற்சமயம் தொடர்ந்து அவருடைய தொண்டர்கள் வரக்கூடிய காட்சிகளை நம்ம முடிப்பதற்கு காட்டலாம். குறிப்பாக அந்த இருபுறமும் பார்க்கலாம். அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சரியாக 10 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெறுகிற நிலையில் தொடர்ந்து ஒவ்வொருவராக இந்த பதவியேற்பு நேரு உள்ளிட்ட அரங்குக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடைப்பில் பார்க்கும்பொழுது முன்னாள் அது குறிப்பாக சொல்லணும்னால் IAS அதிகாரிகள், உயர் காவல்துறை உயர் அதிகாரி அனைவருமே இங்கே பாதுகாப்பு பணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேடையை பொறுத்தவரைக்குமே ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார் உள்ளிட்டோர் தொடர்ந்து மேடைகளை ஆய்வு பண்ணி குறிப்பாக யார் அமர வேண்டும், முக்கியஸ்தர் யார் உள்ளிட்டவை குறித்து கண்காணித்து அங்கே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கும் காட்சி கூட நீங்கள் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதற்கான முன்னேற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. அர்னேஷ், நௌஷாத், டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி சரியாக எத்தனை மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய அரங்கத்திற்கு வருகை தருவார் என்ற தகவல் ஏதேனும் வெளியேற்க கூடுதல் விவரங்கள். ஆனால் சரியாக 7 மணி அளவில் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவர் வருகை என்பது தமிழக அரசு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தாவேகா தலைவர் விஜயும் அவரும் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே தாவேகா தலைவர் அவர்கள் அதாவது ராகுல் காந்தி சந்தித்து பேசியதாக கூட அப்போது தகவல் பரவப்பட்டது. இருந்த போதிலும் கடந்த தேர்தலின் போது அவர் கூட்டணி உறுதியாகுமா என்ற கேள்வியில் தேர்தலுக்கு பின்பாக ஒரு மேஜிக் மூமெண்ட் போல காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளிவந்து தாவேகாவுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைப்பது மிக முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்பில் ராகுல் காந்தி வருகை என்பது அரசியல் வரலாற்றில் தமிழக அரசியல் மிக முக்கியத்துவம். தாவேகா விஜயுடன் சேர்ந்து ஒரு மேடையில் பகிர்ந்து கொள்வது என்பது அவர் எதிர்பார்த்தது நடந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்பில் சரியாக குறிப்பாக 9:30 மணி அளவில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் வந்தடைவு எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வருகைக்கு அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரசுடைய மூத்த நிர்வாகிகளும் அவளை வரவேற்பதற்கான விமானம் சென்றிருக்கிறார்கள். அவருடன் சேர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு உள்விளையாட்டு அரங்கு வருவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், நௌஷாத், அவ்வாறு வருகை தரும் ராகுல் காந்தியுடன் ஏதேனும் அமைச்சரவையில் காங்கிரசுக்கு பங்கு கொடுப்பது குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா பதவியேற்பு விழாவிற்கு அப்புறம்? நிச்சயமாக அர்னேஷ், குறிப்பாக ஏற்கனவே இந்த ஆலோசனை என்பது முடிந்துவிட்டது. எத்தனை அமைச்சரவையில் இடம், யாருக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த பொறுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து ஏற்கனவே ஆலோசனை முடிந்துவிட்டது. இருந்த போதிலும் கூட ராகுல் காந்தி இன்று தாவேகா தலைவர் விஜயுடன் ஆலோசனை மேற்கொள்வது எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆலோசனையில் அது குறித்தான இறுதி முடிவை எட்டப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு பின்புதான் அவர் டெல்லி செல்வதற்காக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூட தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் இனி வரும் காலம் காங்கிரஸ் குறிப்பாக தமிழகத்தில் மிக முக்கியமாக
அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் அதிகப்படியான உறுப்பினர்களை மற்றும் காங்கிரஸ் வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து ராகுல் காந்தி தன்னுடைய நிர்வாகியிடம் அறிவுறுத்தியது கூட கடந்த தேர்தல் காலத்தில் பார்க்க முடியுது. ஆனால் இப்போது அரசியல் பார்வை என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அது வருகையின் போது மூத்த நிர்வாகிகள் மற்றும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டும் இல்லாமல் இந்த விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், கடந்த கால கூட்டணியில் இருக்கும்போது எதிர்கொண்டது என்ன, இப்போது தாவேக கூட்டணியில் இருக்கும்போது எதிர்க்கட்சியாக திமுக எது போன்ற சூழ்நிலை ஈடுபடும் உள்ளிட்டவை குறித்து தாவேக தலைவர் விஜயுடன் ஆலோசிப்பார். மேலும் அடுத்தடுத்த என்னென்ன பொறுப்புகள் வழங்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அர்னேஷ். நௌஷாத், கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் தவிர்த்து திரைப்பிரபலங்கள் உச்ச நட்சத்திரங்கள் யாருக்கேனும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றோருக்கு கூடுதல் விவரங்கள். அன்னைக்கு குறிப்பிட்டது போல அரசு நிகழ்வு நடக்கும் பொழுது திரை பிரபலங்களுக்கு அழைப்பு விடுப்பது இயல்பான ஒன்று தான் பார்க்கப்படுகிறது. அது மூத்த கலைஞருக்கு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் மிக முக்கியமாக நேற்று பொது டிபார்ட்மெண்ட் துறையிலிருந்து முன்னாள் தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகிகள், முன்னோடிகள் அனைவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல குறிப்பிட்டு போல ரஜினி, கமலஹாசனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திரைக்கலைஞர், மூத்த நிர்வாகிகள், சில இயக்குநர்கள், சில இசையமைப்பாளர்களுக்கு கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் துறை சார்ந்த அதிகாரிகள் அவங்களுக்கு குறிப்பாக அழைப்பு இருந்தாலும் கூட தாவேக சார்பாக தாவேக தலைவர் விஜய் அவர்களே தொடர்பு கொண்டு பல்வேறு நபர்களுக்கு அழைப்பு விடுத்ததாக கூட தாவேக நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றா இது மிக முக்கிய ஒன்ற நிகழ்வு. குறிப்பாக எம்ஜிஆருக்கு பிறகு மிக ஒரு பிரபலமான ஒரு தலைவராக முன்னெடுத்து அரசியல் வருவது என்பது தாவேக தலைவர் விஜயவே பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திரையுலகை பொறுத்தவரைக்கும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்க முடியும். திரைக்கலைஞர்களை பொறுத்தவரைக்குமே ஒரு உற்சாகத்தையும் வரும் நிகழ்வாக தான் தாவேக தலைவர் விஜய் முதலாக பங்கேற்பது என்பது அவங்க எதிர்பார்த்து வருகிறார். தாவேக தலைவர் விஜய் முதலாக பதவியேற்பது உறுதியான நிலையில தொடர்ந்து சமூக இதழ்களை அவங்களுடைய ஆதரவையும் மற்றும் வரவேற்பையும் தெரிவித்து பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் மிக முக்கிய சினிமா கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் இங்கு பங்கேற்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அர்னேஷ். நௌஷாத், முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் உட்பட 9 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கக்கூடியதா ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அந்த புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சி எப்படி ஏற்பட்டதுன்னா, அதாவது மௌன புரட்சியாக வெடிச்சு இந்த நம்முடைய தளபதி விஜய் அவர்களை வெற்றி பெற செய்திருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வளவு பெரிய பண நாயகம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு வந்திருக்காரு. அவருக்கான வாழ்த்துக்கள். அவருக்காக நாங்கள் எப்பயும் பாடுபட ரெடியாக இருக்கோம். ஆமாம், அவர் தான் 30 வருஷத்துக்கு. ஆமாம் ஆமாம். நோ ஏம்மா இங்கிலீஷ் மாட்டாடவா? நோ மாட்டாடுமா? ஆமாம். தாவேக தலைவர் சி ஜோசப் விஜய் இன்று முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். அதன் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நீலாங்கரை இல்லத்தில் கான்வாய் வாகனங்கள் வருகை தந்திருக்கிறது. தாவேக முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். காலை 10 மணிக்கு சரியாக இந்த பதவியேற்பு விழா தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் இருந்து எமது செய்தியாளர் ஷெரினா நேரலையில் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஷெரினா, தற்பொழுது பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஏற்பாடுகளுக்கு மத்தியில் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் அங்க அமர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படு இருக்கு, கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். குறிப்பாக நேரு விளையாட்டு அரங்கில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி அளவில் அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஆளுநர் பதவி செய்து வைத்து இருக்கக்கூடிய நிலையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் கடந்த ஒரு வார காலமாகவே தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது தொடங்கியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக
கூட்டணியில் பல்வேறு கட்சிகளை இணைத்திருக்கிறது. அதே போல ஆதரவையும் பெற்று தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் செய்யப்பட்டிருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வரக்கூடிய அனைத்து வாயில்களிலுமே தீவிர காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு கீழாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வரக்கூடிய அந்த கார்ப்பரேஷன் பில்டிங் வழியாக வந்தால் அங்கும் பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. பாஸ் என்பது வண்ணங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிங்க் பாஸ், ப்ளூ பாஸ், அதே போல சிவப்பு நிற பாஸ் உள்ளிட்ட பாஸ்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ்கள் வைத்திருக்க மட்டுமே ஒவ்வொரு வழி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதை வழியாக மட்டுமே நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாகனங்களுக்கு உள்ளே என்பது அனுமதி இல்லை. பாஸ் வைத்திருந்தாலும் கூட அந்த ரிப்பன் பில்டிங் அருகேயே இறக்கிவிடப்படுகிறது வாகனங்கள் அனைத்தும். அங்கிருந்து நடந்து வந்துதான் இந்த நேரு உள்நாட்டு அரங்கத்திற்கு வரும்படி ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்பவர்களிடம் பாஸை சோதனை செய்த பிறகுதான் காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதே போல உள்ளே 5000 பேரும் கிட்டத்தட்ட அமரும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள், அதே போல முக்கிய பிரமுகர்கள். The Chennai Silks in Mega Summer Sale.